வணக்கம். லாஸ்ட் வீக் ஒரு நாள் துரை சார் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரிப்பா ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஆடியோ லான்ச் இருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. கண்டிப்பாக வரேன் சார் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு படம் பண்ணியிருக்காங்க, எனக்கு அதுவே சந்தோஷமாக இருந்தது. எனக்கு துரை சார் எப்படி பழக்கம்னா, கதிரேசன் சார் பொல்லாதவன் நான் கதிரேசன் சார்கிட்ட கதை சொன்னேன். அவர் ஓகே பண்ணலாம், ஆனால் துரை சாருக்கு ஒரு தடவை கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். சார் துரை சார் கூட இருந்து ஒர்க் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் போயிட்டு துரை சார்கிட்ட கதை சொன்னேன். அப்போத்துலேருந்தே வந்து என்னென்னா, அவங்க ரெண்டு பேருமே துரை சாரும் சரி கதிரேசன் சாரும் சரி என்னை ரொம்ப கெடுத்துருக்காங்க. எப்படின்னா, நார்மலாக ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஒரு டைரக்டர் கதை எழுதுனா, ஓகே இது எத்தனை நாளில் ஷூட்டிங் எடுப்போம், இது என்ன பட்ஜெட் ஆகும், இதெல்லாம் நம்மளும் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணோம். அவங்க ரெண்டு பேரும் அதை கேட்கவே மாட்டாங்க. துரை சார் வந்து ஒரு இல்லை நீங்கள் கதை சொல்லுமா நம்ம பார்த்துக்கலாம் அவ்வளோதான் சொல்லுவார். அண்டு எனக்கு பொல்லாதவன் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு பெரிய பலமாக இருந்தார் எனக்கு அவர். எப்படின்னா, ஆல் செட் அண்ட் டன் கதிரேசன் சார் வந்து ப்ரொடியூசர். ஸோ நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எப்படியாவது ஒரு படத்தை நல்லா பண்ணிடணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தன். ஸோ எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஒரு ஃப்ரிக்ஷன் வந்து அது ஃப்ரிக்ஷனாகவே மாறாத அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக அதை பார்த்து ரொம்ப கரெக்டாக பண்ணி, எனக்கு என்ன தேவையோ அதை ப்ரொடியூசர்கிட்ட எப்படி கரெக்டாக அதை வாங்கணுமோ, அந்த ப்ரொடியூசரோட பட்ஜெட் அவங்களுக்குள்ள ஒரு பிளான் இருந்திருக்கும்ல. என்கிட்ட எதுவுமே கேட்கல, ரெண்டு பேருமே பட்ஜெட் எதுவுமே கேட்கல. நீ பண்ணு, உனக்கு என்ன வேணும், இது வேணுமா நாங்கள் தரோம், நீ பண்ணு, இப்படி பண்ணு, அந்த மாதிரி எனக்கு ரொம்ப கூட இருந்து பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் எனக்கு நான் ரொம்ப அட்மையர் பண்ணுறது துரை சார்கிட்ட வந்து அவரோட எனர்ஜி தான். நாங்கள் பொல்லாதவன் எடுக்கும்போது என்ன பண்ணோம், ஒரு ஆட்டோவில் போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். சரி புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம், புதுசாக இல்லை கம்ஃபர்டபுளாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஒரு மாட்டு வண்டி மேலே ஏற்றிட்டோம். அவருக்கு நல்லா தெரியும் அது எவ்வளோ கஷ்டம், எங்களுக்கு அப்போ தெரியல. மாட்டு வண்டி மேலே ஏற்றிட்டோம். ஏற்றினா அந்த ஒரு ட்ரெய்லரில் அதை ஒரு ட்ராலியில் ஃபிக்ஸ் பண்ணி அதை ரோட்டில் ஓட்டினோம். முதல்ல எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டாங்க. வண்டியை ஏற்றி உட்கார வச்சு, ஹீரோ உட்கார வச்சு கேமரா ஃபிக்ஸ் பண்ண உடனே வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னா அப்படி போகுது. என்னன்னா, சார் இது 10 கிலோமீட்டருக்கு மேலே ஓடாது சார் அப்படின்றாங்க. இது எப்படிங்க நான் ஆட்டோவாக காட்டுறது, சார் இது அவ்வளோதான் சார் போவோம். இதுக்குள்ளே என்னாச்சுன்னா தனுஷை பார்த்து க்ரௌடு அந்த கேகே நகர் ரோட்ஸில் ஃபுல்லாக 2 சைடும் கூட்டம் வந்துருச்சு. துரை சார் வந்து எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து வண்டிக்கு முன்னாடி ஓடி ஓடி கூட்டத்தை விலக்கிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் எடுக்க முடியும் எங்களால் ஷாட்டு. சரி நான் ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டு அப்படி திரும்பி பார்க்குறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி ஒருத்தர் பயங்கரமாக கத்திட்டு ஓடிட்டு இருக்காரு துரை சார். அந்த கிட்டத்தட்ட ஒரு 3 hours எடுத்தோம். அந்த 3 hours வந்து நாங்கள் எல்லாம் சின்ன சின்ன பசங்க, எங்களுக்கு ஈக்குவலாக அவரும் ஓடி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்தாரு. ஒரு மினிட் கூட சும்மா உட்கார மாட்டார். ஐ திங்க் அது அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண அந்த ட்ரைனிங் நினைக்கிறேன், அவருடைய ட்ரைனிங் நினைக்கிறேன். அண்ட் ஹீ ஸ்டில் ஹேஸ் தட் எனர்ஜி. இப்போ என்னை ரிசீவ் பண்ணும்போதும் அதே எனர்ஜியோட அதே வேகத்தோடு தான் என்னை ரிசீவ் பண்ணார். அண்ட் எப்போவுமே ரொம்ப பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதோடவே இருப்பார். அண்டு பொல்லாதவன் அது என்னவா ஒரு ஃபைனல் ஃபிலிமாக இருந்ததோ அது அப்படி வர்றதுக்கு துரை சாருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப நிறைய இருந்தது அந்த படத்தில். ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சு படம் எப்படி வந்திருக்கு என்னன்னு தெரியாத ஒரு கன்ஃபியூஷனில் விஜயன் சாரோட உட்காந்து பேசி துரை சாரெல்லாம் வந்து நிறைய தைரியம் கொடுத்து நல்லா பண்ண வச்சாங்க. அண்ட் இந்த நேரத்தில் அதுக்காக நான் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கதிரேசன் சார் எனக்கு மேடையில் இருக்கிறதால ஜஸ்ட் ஸ்டார்டிங் அவர் வந்து எனக்கு ஜென்ரலாக கதிரேசன் சார் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் படத்துக்கு வந்து ஹி வாஸ் மை 6th ப்ரொடியூசர். அதுக்கு முன்னாடி 3 ப்ரொடியூசர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கினோம். ஒரு ப்ரொடியூசர் ஃபோட்டோ ஷூட் பண்ணோம், இன்னொரு ப்ரொடியூசரோட படம் ஷூட்டிங் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து நான் ஒன்று வச்சு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு நிறைய கட்ஸ் வேணும், அதுக்கு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சாரி இந்த மேடையில் வந்து காகித கப்பல் பற்றி பேசாமல் என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் மினிட். அண்ட் நட்டி ஆல்சோ வி நோ என்னோட முதல் படத்துக்கு அவரை வந்து சினிமாட்டோகிராஃபிக்கு நான் கேட்டேன். அவர் போயிட்டு எனக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணி கொடுங்கன்னு. அந்த நேரத்தில் ஹி வாஸ் இன்ட்ரெஸ்டட். பட் அந்த நேரத்தில் வந்து படம் பண்ணுறேன்னு சொன்ன ப்ரொடியூசர் வந்து அந்த நேரத்தில் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஸோ அதனால் அது நடக்கலை. ஸோ அண்ட் முத்துராமன் சார் எப்போ ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் பர்த்டேனா கூட விஷ் அனுப்புகிறாங்க. இந்த ஹியூமிலிட்டி கற்றுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸில் வரணும். அண்ட் நாங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒவ்வொரு தடவை உங்கள் மெசேஜ் வரும்போதும் எனக்கு ரொம்ப
சந்தோஷமாக இருக்கும் சார். தேங்க்யூ சார். அண்டு இந்த படத்தை பற்றி பேசணும் போது அப்புக்குட்டிக்கு வந்து ஒரு கிஃப்ட் இருக்குது. அது என்னென்னா எஃபர்ட்லெஸ்ஸாக ரொம்ப கன்வின்சிங்காக அந்த இடத்துல இருக்கிறது. அவள் அந்த அழகர் சாமியின் குதிரையில் வந்து ஹீ ஆடட் ஸோ மச் டு தட் கேரக்டர். அந்த கேரக்டருக்கு வந்து அவ்வளோ வேல்யூ ஆட் பண்ணார். ஒரு சாதாரணமாக சும்மா வந்து சிரிச்சா அவ்வளோ ரியலாக இருக்குது, ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருக்குது, எஃபர்ட் இல்லாமல் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது. அண்ட் வாட் எவர் தட் வி சா இந்த ட்ரெய்லர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இந்த படத்தில் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரெய்லராக இருந்தது. ஐ விஷ் த ஹோல் டீம், இயக்குனருக்கு வந்து இது 4வது படம், இந்த படத்தில் அவர் கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். இந்த ஹோல் டீம் வெற்றி பெறணும் அப்படின்றது வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.